ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் NNK சார் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். அடுத்த 6 மாசத்துல சிஎம் வந்து அண்ணாமலை. சொன்னது எல்லாத்தையும் செய்யணும்னு எவன் சொன்னான்? அடுத்த 50 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது. ஏன் கல்ல மாறிடுவாரா? இந்த கடவுள் நடக்கும், ஓடும், பேசும், இன்னும் சொல்ல போனா பாத்ரூம் போகும். கரண்ட் போகுது சார் அடிக்கடிக்கு. இப்ப என்ன கரண்ட் போச்சா? கரண்ட் போச்சாங்கிற? கரண்ட் போச்சா? சிஎம், பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம் தான். மின்மினி பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பாட்டிலுக்குள்ளார வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு அதை நடு வீட்டுல வச்சீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியா. எங்க வீட்டுலலாம் நேத்து போன கரண்ட் இன்னும் வரவே கிடையாது. கேட்டா சிஎம் தொகுதி. எந்த அளவுக்கு நாரடிக்குது பாத்தீங்களா சிஎம் தொகுதி. குளத்தூர்னு அப்படியே குளத்தூர்ல உள்ள நன்றி உள்ள மனிதர்களா? உங்க வீட்டுல பிளக் இருக்கா? இருக்க. எடுத்து பின்னால சொருகிக்கங்க. கட்சி மாறினா கரண்ட் வரும், சும்மா கரண்ட் வராது. கடவுளே, பாத்தீங்களா கரண்ட் வந்திருக்கு. வணக்கம் NNK சார். வணக்கம் டிகே. எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சும்மா தின்னு கொளுத்து போய் பண்ணி மாதிரி இருக்குண்ணா. நல்லா கொழு கொழுன்னு இருக்கீங்க, வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு. ஓ, விஜய் ஆட்சியில ரொம்ப பூரிப்பா இருக்கீங்களோ? விஜய் ஆச்சுலையா? ம். ஆமா, சோறு கட்டிட்டு வந்து வீட்டில் டிஃபன் கேரில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அதனால விஜய் ஆட்சியில். ம். உங்களுக்கு வீட்டில் அப்படி தான் கொடுக்குறாங்களோ விஜய் ஆட்சியிலேருந்து? சார் அவர் என்ன சார் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யல. காலையில வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா சாயந்தரம் தலைமைச் செயலகத்தை விட்டு கிளம்புறாரு. நார்மலா ஒருத்தருங்க வந்து வேலைக்கு போறவங்க மாதிரி அவர் வந்து டெய்லி அந்த சிஎம் வேலையை வந்து சூப்பரா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி எதனா முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்தார் MK ஸ்டாலின், அவர் செஞ்சாரா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? இல்ல கலைஞர் செஞ்சாரா? ஜெயலலிதா செஞ்சாங்களா? யாருமே செய்யாத இவர் செஞ்சிருக்காருல, பாராட்டணும்ல. ஏன் சார் பாராட்ட மாட்டீங்க? ஊர் சைட்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? ஏன்? 100 நாள் கிளவி ஆமா வேலைக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்துடும். ஆமா. ஆனால் எந்த வேலையும் செய்யாது, உட்காந்துட்டு கரெக்டாக டைம் முடிஞ்சோன்னே போயிடும். அரட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஊருக்கு ஆயிரதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் நடக்குது. டயத்துக்கு வந்து டயத்துக்கு போயிட்டா வேலை நடந்துருச்சுன்னு அர்த்தமா? பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டான அட்டண்டன்ஸில் மெயின்டைன் பண்ணவனுங்களாம் டாக்டர் ஆயிட்டானுங்களா? இல்லை இன்ஜினியர் ஆயிட்டானுங்களா? இல்லை. அது மாதிரி தானே, கரெக்டாக வந்துட்டா வேலை நடந்தது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. வந்த இடத்துல வேலை பார்க்கணுங்க, வேடிக்கை பார்க்கக்கூடாது. சார் சுற்றியெல்லாம் பார்த்துருக்கேன் சார். அதைத்தான் சொல்கிறேன். ஏன் இதுக்கு முன்னால் போய் தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்த்ததே இல்லை? உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ தான் கிடச்சிருக்கு. அதனால் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்துக்கிறாரு போல இருக்கு. அந்த தலைமைச் செயலகத்து உள்ளார ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் போய் கும்பிட்டாரா? தெரியல, டைம் இருந்திருக்காது போல இருக்கு. டைம் இருந்திருக்காது. அதெல்லாம் எவனும் வீடியோ எடுத்து போடல? போடலை. இல்லை அந்த சர்ச்சில் இருக்கிற சாமிக்கு சக்தி இல்லையா? தெரியலையே. தெரியல, அதனால சொல்ல மாட்டீங்க. வேற என்னெல்லாம் தெரியும்? ஆனா ஒண்ணு சார், நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன? நீங்க சொன்னீங்கல்ல AM PM. ஆமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு, அடுத்தது PM ஆயிடுவாரு அப்படின்னு. ஆமா. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. ஆமா. அடுத்து PM ஆயிடுவாரா? அடுத்து PM ஆயிடுவாரா? பிஎம் தான். ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. சோசியக்காரெல்லாம் சொல்றதுக்கு முன்னால நீங்க சொல்லிட்டீங்க, குறி சொன்னதுன்னு நான் தான். நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி. புரியுதா? இதுல இருந்து யாரெல்லாம் தீர்க்கதரிசி? நீங்க தான் சார். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கான். ஆமா, அவங்கெல்லாம் கரெக்டா டயத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னது கரெக்டா இருந்தது சார். அதுவும் இல்லாம ஒரு செயல் திட்டங்களும் சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அந்த செயல் திட்டங்கள்லாம் ஒன்னொன்னா அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரோ அப்படின்ற ஒரு அச்சம் நம்மளுக்கு இருக்குது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரியே அந்த AM PM அதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. AM PMலாம் நடந்துகிட்டே இருக்குல்ல, எல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டு அடுத்த சிஎம் யார் தெரியுமா? யாரு? த்ரிஷா தான். இது எப்போ சார் புதுசா இருக்கு? ஒருவேளை இதுவும் நடந்துருமோ நீங்க சொல்றதெல்லாம்? ஆட்சி மாற்றம் நடக்குங்க அடுத்த 6 மாசத்துல. தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? ஒருவேளை உங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை, விஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லுதான்னு தெரியல. அடுத்த 6 மாசத்துல த்ரிஷா சிஎம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சிஎம். ஓகே. அடுத்த 6 மாசத்துல சிஎம் வந்து அண்ணாமலை. அண்ணாமலையா? புதுசா இருக்கு சார். அவங்க பாஜக இங்க கவர்மெண்டே இல்லை சார், விஜய் தானே கவர்மெண்டா இருக்காரு. ஹலோ,
அண்ணாமலைக்கு கவர்னர் ஆக்கி கவர்னர் ஆட்சியே கொடுத்துருவாங்க. அண்ணாமலை தான் அடுத்த சிஎம். இது தெரியுமா தெரியாதா? இது எனக்கு தெரியாது சார். அண்ணாமலை சிஎம்னா கவர்னரா இருந்து சிஎம் ஆக்டிவ் பண்ணுவாப்ல. எப்படி இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து இங்க குடைச்சல் குத்தாரு அது மாதிரி. கொடைச்சலா? ஹலோ, அப்ப அண்ணாமலை உங்களுக்கு கொடைச்சலா? சார் அண்ணாமலை நான் குடைச்சல் சொல்ல, அவர் ஆளுநராகி கவர்னராகி விஜய்க்கு வந்து பயங்கரமா குடைச்சல் கொடுத்து அப்படியே டேக் அவுட் பண்ணிப்பாரு நீங்க சொல்ல வரீங்க. விஜய்க்கு குடைச்சல் கொடுத்தா அதுக்கு முன்னாலேயே விஜய் வீட்டுக்கு போயிருவாரு. டெய்லி வீட்டுக்கு போயிருவாங்க. டெய்லி வீட்டுக்கு போறது வேற, ஒரே அடியா வீட்டுக்கு போறது வேற. புரியுதா? ஒரு அடியா தலைமைச் செயலகத்துல மூட்டை முடிச்செல்லாம் கட்டி மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் இந்த போட்டோ எல்லாம் இப்ப வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோ எல்லாம் கழட்டி எடுத்துட்டு போறதுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க அண்ணாமலை போட்டோ வைக்க மாட்டாப்ல. வேற யார் போட்டோ இருக்கும்? எது? காந்தி தெரியுமா? காந்தி தெரியுமே, ரூபா நோட்ல இருப்பாரு. ரூபா நோட்ல அவர் போட்டோ தான் வைக்கணும். இப்போ எல்லாரும் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க சார் அவர் போட்டோவை. எங்கேயாவது காட்டினாங்க? இல்லையே. இல்லையே. முக ஸ்டாலின் போட்டோ கழட்டுறதையும் விஜய் போட்டோ வைக்கிறது தானே காட்டினானுங்க. எங்கேயாவது காந்தி போட்டோ காட்டினாங்க, இல்ல அம்பேத்கர் போட்டோ காட்டினாங்க, இல்ல நேதாஜி போட்டோ காட்டினாங்க? ஏதாவது ஒரு வீடியோ சொல்லுங்க. இல்லையே. இல்லையே. அப்ப இங்க எல்லாம் யாரு தலைவன்? காந்தி தலைவனா எல்லாருக்கும்? அந்த கம்யூனிட்டி தாத்தா காந்தி கம்யூனிட்டி தாத்தா தலைவனா? ஏதோ ரூபா நோட்ல இருக்கிறதுனாலதான் நம்மளே அந்த அளவு மறக்காம இருக்கிறோம். ஆமா, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். காந்தினா யாரு? தேசத்தந்தை. தேசத்தந்தையா? எந்த தேசத்துக்கு? நம்ம இந்திய தேசத்துக்கு. பரவாயில்ல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீங்க படிச்சிருக்கீங்க தெரியுது. நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா அமைச்சரா இருப்பீங்க. படிச்சதுனால தான் இங்க உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்போ இன்னைக்கு விஜய் அமைச்சரவையில் இருக்கிறவங்களா படிக்காதவங்கன்னு சொல்ல வரீங்க? ஹலோ, படிக்காம தான் அமைச்சரானாங்களா? அமைச்சரா ஒரு அளவுக்கு படிக்க வேண்டியதில்லை, படிச்சா போதும் அமைச்சராயிரலாம். ஓஹோ, இப்போ புது இளம் ரத்தத்தை பாய்ச்சிருக்கிறார் சார் விஜய் அவருடைய அமைச்சரவையில். எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யூத்தாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி இல்லையே, புதுசாக ஒன்று மாற்றத்தை தராருல விஜய். அந்த கட்சியிலேயே கொஞ்சம் நெஞ்சம் அரசியல் தெரிஞ்சவன் லயலா மணின்னு ஒரு பையன். ஆமா, அவன் மனுஷனே காணவில்லையே, எங்கே தெரியலையே. அதான் புரியுதா? புரியுது. ஒருத்தனை வளர்றது வரைக்கும் அவனை யூஸ் பண்ணிக்கணும். வளர்ந்துட்டோம் அப்படின்னா கட் பண்றது இருக்குல்ல. ஆமா, தெரியுதா? தெருவுக்கு தெரு நின்று மூளைக்கு மூளை நின்று கூவிந்தா போல சார். அந்த அவன் இப்ப எங்க? காணவே காணோம். காணவே காணோம். இருக்கானா தெரியலையே. இல்ல பல இதெல்லாம் அசம்பாவித சம்பவங்கள், சட்ட ஒழுங்குல எல்லாம் சீர்கேடாவது அப்படிங்கிறது மாதிரி அந்த பையனு காண போட்டானுங்களா? தெரியலையே சார். காண போட்டானுங்களா? தெரியல, தேடி பார்த்தா தான் தெரியும். தேடி பார்க்கணும். நீங்க இப்ப சொன்னீங்களா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தான் இப்படி இருக்குது, நான் இதெல்லாம் சரி செஞ்சிருவேன், இதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பேன், அப்படியே தலைகீழ புரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்தாரு. இப்போ அவர் சிஎம்மா இருக்கிறாரு. அவர் இருக்கும் போதே மாற்றுத்திறனாளியை பெண் என்ன பண்றாங்க, கற்பழிக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா திருச்சி டிஐஜி அவங்க விருந்தினர் மலை எதிர்க்கே ஒரு பொண்ணை கல்லால் அடிக்கிறாங்க. இந்த நேத்து கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமியை கடத்தி போயிட்டு கொலை பண்றாங்க. இந்த சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, எங்க இருக்குதுன்னே தெரியல. என்ன சார் அந்த சிங்கப்பெண் அந்த பெண்ணுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கறது? ஓஹோ, சிங்கப்பெண்ணா என்ன, சிங்கத்துக்கு பிறந்துட்டாங்களா? அவங்களும் மனுஷனுக்கு தானே பிறந்தாங்க. பேரு மட்டும் வச்சுக்கிட்டா சிங்கமாயிர முடியுமா? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அவங்களுக்கு எல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கறது? ஓகே ஓகே. இல்ல இவர் தான் சொன்னாரு இந்த சிங்கப்பெண் பாடையெல்லாம் அதுக்குன்னு ஐஜி எல்லாம் நியமிச்சாரு, இவங்க எல்லாத்தையும் கண்குள்ள பார்த்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. எதுவுமே இல்ல. பார்த்துப்பாங்கல்லங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, எல்லாருமே பாக்குறாங்கல்ல. பார்க்க தான் செய்வோம். அதை ஏதாவது மாற்றம் அப்படின்னு சொன்னோமா? எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோமா? இல்ல இல்ல. மாற்றம் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் மாத்திரணும்னு சொல்லுமா? வேற அதுதானே சொல்லிட்டு வந்தாரு. அது சொன்னது எல்லாத்தையும் செய்யணும்னு எவன் சொன்னான்? சொன்னாரு 2500 ரூபாய் பணம் கொடுக்கணும் தான் சொன்னது. கொடுத்துட்டாங்களா? இல்லையே. இல்லையே, 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க குழந்தைக்கு. பிறக்க போறதுக்கு முன்னாலே குழந்தை கையில மோதிரம் போடுவோம். அவரு சிஎம் ஆகி பல லட்சம் குழந்தை பிறந்துடுச்சு தமிழ்நாட்டுல, இன்னும் வரல. புரியுதுல்ல? இதெல்லாம் எது கொடுக்கணும்? அப்போ சும்மா ஏமாத்து வேலை தான். ஏமாத்து வேலை இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுப்போம். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க இருக்க மாட்டீங்களா? யார் சொன்னது? வேற 50 வருஷத்துக்கு
ரத்தன் பண்டிட் ஆ, சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னன்னு? ஹலோ, அடுத்த 50 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது. ஏன் கல்ல மாறிடுவாரா? கல்லா மாறிடுவாரா? இல்ல அசைக்க முடியாது நீங்களே. ஹலோ, ம் மனித கடவுள் தான், ம் கல்லு கடவுள் கிடையாது. ம், ம் புரியுதுங்களா? இந்த கடவுள் நடக்கும், ஓடும், பேசும், ம். இன்னும் சொல்ல போனா பாத்ரூம் போகும். சார் அதான் பாண்டிச்சேரியில சபாநாயகர் வச்சு செஞ்சுட்டாரு. ஏற்கனவே 1008 கடவுள் இருக்குது, 1009வது கடவுளா உருவாக்கிடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாரு. அது பாண்டிச்சேரியில, ம் இது தமிழ்நாட்டுல. பாண்டிச்சேரிங்கிறது பிரெஞ்சுக்காரனோட டெரிட்டரி. ம் அங்க நம்ம கடவுளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ம் புரியுதுங்களா? அவமரியாதை பண்ணுவாங்க. ம் ஆனா இங்க அப்படி இல்ல, ம். நம்ம கடவுளுக்கு எல்லாம் கொடுப்போங்க. நம்ம கடவுள்ன்றீங்களே, யார சொல்றீங்க? விஜயவா? ஹலோ, நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல கடவுள் யாருப்பா? யாரு? மேதகு ஜோசப் விஜய். சார் அவர் எதுக்கு சார் கடவுளாக்குறீங்க? ஹலோ, அதுதான் ஒரு கூட்டம் வந்து கடவுள் கடவுள் சொல்லியிருக்கு, நம்மளும் அது மாதிரி தற்குறியா மாறணுமா? தற்குறியா? ஹலோ, தற்குறிங்கிறவன் எல்லாம் இப்ப யாரு? எதிர்ப்புல நின்னு பேசிட்டு இருந்தானே அவன் தானே தற்குறி. இப்போ நம்ம தான் என்ன தற்குறின்றீங்க? அப்புறம் யார் தற்குறி? கரெக்ட் தான் சார், உண்மையிலேயே அதான் நடந்து போச்சு. நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்காங்க தெரியுமா? ஆமா. ஆனா நாட்டு மக்கள் நல்லாவே இல்லையே சார், கரண்ட் போகுது சார் அடிக்கடிக்கு. கரண்ட் போகுதா? ம். இப்ப என்ன கரண்ட் போச்சா? கரண்ட் போச்சாங்கிற, கரண்ட் போச்சா? ஹலோ, ம் என்ன உண்மையிலேயே கரண்ட் போயிடுச்சு? அதை தான் சார் நாங்களும் டெய்லி அனுபவிச்சுன்னு இருக்கோம். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்களா? இளையராஜாவுக்கு ஆ. கரண்ட் போனவனே தான் பெரிய ஆளானாரு. ஆ. அது மாதிரி தமிழ்நாடு முன்னேறதுக்கு காரணமா இருக்கிறதே கரண்ட் போறதுனால தான். அப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா விஜய் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாரா? அப்புறம் சிஎம், பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம் தான். பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஆமா சார் ஆ. வயிற்றுச்சல கலப்பாம போன் டார்ச்சர் ஆன் பண்ணி ஃபேஸ் கிட்ட வைங்க சார், முகம் தேடிட்டேன், இன்டர்வியூ போகணும். ஹலோ, ம் உங்க போன்ல சார்ஜ் இருக்கு, ம். என் போன்ல கரண்ட் இல்லாதனால சார்ஜே போடல. அப்போ உங்க வீட்லயே கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாதனால நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஆ. நாங்கெல்லாம் வந்து ஐடியா வச்சிருக்கோம். அந்த ஐடியாவை தமிழ்நாட்டுக்கு ஐடியா கொடுக்க போறோம். என்ன ஐடியா? விட்டில் பூச்சி தெரியுமா? ஆமா எது? மின்மினி பூச்சி. ஆமா. அந்த மின்மினி பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பாட்டிலுக்குள்ளார வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு அதை நடு வீட்டுல வச்சீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியா வெளிச்சமா இருக்கும் தெரியுமா? ஓ, இப்போ இது அடுத்த திட்டமா நீங்க கொடுக்க போறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா, ஏன்னா அங்கங்க கரண்ட் கட் ஆகுது அப்படின்றதுனால இதை கொடுக்க போறீங்க. அப்புறம் ம். இது ஒரு புது ஐடியாங்க சார் எங்க வீட்லலாம் நேத்து போன கரண்ட் ஆ. இன்னும் வரவே கிடையாது. கேட்டா சிஎம் தொகுதி எந்த அளவுக்கு நாரடிக்குது பாத்தீங்களா? சிஎம் தொகுதி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அந்த மின்மினி பூச்செல்லாம் டப்பாக்குள்ள வந்து அடைச்சோன்னா செத்து போயிடாது? செத்து போச்சுன்னா அதனால எதுக்கு கவலை பண்ணும்? எதுக்கு கவலை சார்? அது பாவம் இல்ல? அது பாவமா? ம். 41 பேர் தான் செத்து போனாங்க, ம். அதனால பாவப்பட்டீங்களா என்ன? கொஞ்சமாவது விஷயம் வேணா. நமக்கு நல்லது நடக்கணும்னா எவன் செத்தா நமக்கு என்ன? ஓஹோ. அப்படி இருக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? நாட்டுல போர் நடக்கிறப்ப எல்லாரும் செத்து போவாங்க. எது? எதிர்ப்படை, இந்த படை, அந்த படைன்னு எல்லா இடத்துலயும் சாவு நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்த சாவு தான் இந்த சாவம். ஆமா, விஜய் அவர்கள் எது? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில அதிகாரத்துல அரசன் ஆகணுங்கிறதுக்காக அவங்க சைடுல செத்து போன வீரர்களாம். அதான் தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். தெரியாதா? ஜோசியம் பார்த்து ஜோசியன் ரத்தன் பண்டிட் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. இந்த மின்வெட்டுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்கன்னா அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசினீங்க. மின்வெட்டுக்கு பிரச்சனை இருந்தா என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலயும் போகுது சார். குளத்தூர் எடுத்துக்கோங்க, எப்படி இருந்த குளத்தூர் இப்ப பாருங்க, மின்வெட்டு, தண்ணி வரல, எவ்வளவு பிரச்சனை. குளத்தூர் குளத்தூர் குளத்தூர்னு அப்படியே குளத்தூர்ல உள்ள நன்றி உள்ள மனிதர்களா, நன்றி கேட்ட கம்யூனிட்டிங்களா அங்க இருக்கிறதுனால தான் கரண்ட் போகுது. நன்றி இருக்கணுங்க, புரியுதா? எல்லாம் கரண்ட் வரும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல பிளக் இருக்கா? இருக்க, எடுத்து பின்னால சொருகிக்கங்க. பின்னால சொருங்க, கரண்ட் தான் சார் எரியும் சொருகுனா கூட. ஹலோ, உங்க வீட்டுல பின்னால இன்வெர்டர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த இன்வெர்டர் பிளக்ல சொருகுங்கன்னு சொல்றேன். பின்னால சொருவிக்கன்னா வேற எங்க சொருவிப்பீங்க? சரி, இன்வெர்டர் இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவீங்க? இன்வெர்டர் கொடுப்போம், இன்வெர்டர் வாங்கிக்கணும். ஆக மொத்தம் கரண்ட் சரி பண்ற ஐடியாலாம் உங்களுக்கு கிடையாது. எதனா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ண, இதுக்கு மாற்று, இது மாற்று, இதுதான் மாற்றமா? ஹலோ, எல்லார் வீட்லயும் மொட்டை மாடியில ஃபேனை நிப்பாட்டி விண்டு மில் தெரியுமா? அது மாதிரி மொட்டை மாடியில எல்லாத்துலயும் ஃபேன் வச்சிருங்க. ஃபேன் ஓட ஓட வீட்டுக்கு கரண்ட் வந்துடும். கரண்ட் இருந்தா தான் சார் ஃபேன் ஓடும். கரண்ட் இருந்தா தான் ஃபேன் ஓடும். ஐயோ, தற்கூரிங்கள்ட்ட எல்லாம் நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு
வேணா முதல்ல நான் தற்குறியா? அப்புறம் வேற யாரு? நாடு நாட்டு மக்களும் போற போக்க பார்த்தா நமக்கு ஒத்து வராது. கட்சி மாதிரியே ஆகணும். சீரியஸாங்க, கட்சி மாதிரியே ஆகணும். அப்ப நீங்களும் மாறிடுவீங்க போல இருக்க. மாற்றம் ஒன்றுமே நிலையானது. ஆமா, எல்லாரும் மாறிக்கிட்டே வராங்க. இப்போ மாறிட்டே வர்றாங்களா? ஆளுங்கட்சிக்கு மாறிக்கிட்டே வராங்க. ஆளுங்கட்சி மாறுறாங்களா? ஹலோ, எல்லாரும் எங்க கட்சியும் மாறிட்டு இருக்காங்க. உங்க கட்சியா? ஆமா, கட்சி மாறுறது அதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்த மின்வெட்டுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க சார்னா கட்சி மாறுது அது ஹலோ, கட்சி மாறினா கரண்ட் வரும், சும்மா கரண்ட் வராது. கடவுளே! ஆமா, பாத்தீங்களா எப்படி சார் கரண்ட் வந்திருக்கு? ஆமா, எப்படி வந்துருச்சு? கட்சி மாறினா மட்டும் பத்தாது, கடவுளை கூப்பிடணும். ஆனா இந்த கம்யூனிட்டி பேர்ல எவனாவது கடவுளை கூப்பிடுறானா? எந்த கம்யூனிட்டி பேரும் கடவுளை கூப்பிடுறது இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க சார்? என்ன சார் கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமா இருக்கீங்க? கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமா இருக்கணும். இது எப்போ? ஹலோ, கோட்டு தான் போட்டிருக்கேன். புரியுதா? காண உள்ள இதான் மாற்றம். மாற்றமா? ஆமா, நூல் எது தொங்குது பாருங்க. ஹலோ, அவன் இடுப்புல கட்டுவான், அவன் கையில கட்டுவான், நாம இப்படி குறுக்க போட்டிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதானா? ஆமா, இதுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. ஏதாவது கொஸ்டின் பண்ணுவீங்க? இல்ல, இப்ப என்ன திடீர் மாற்றம்? கட்சி மாறிட்டோம். கட்சி மாட்டீங்களா? ஆமா. ஓ, அவரு கோட்டு போட்டு இருக்காரு, நீங்களும் கோட்டு போட்டுறீங்க, பிளாக் கோட்டு. சூப்பர். புரியல, எந்த கட்சியை சொல்றீங்க? விஜய் இப்ப கோட்டு போட்டு இருக்காரு, நீங்களும் கருப்பு கோட்டு மாறிட்டீங்களா? ஓ, இந்த மேதகு ஜோசப் விஜய் கட்சிக்கு நான் போய் ஜாயின் பண்ணுவேன்னு. ஆமா, பின்ன அவரும் பிளாக் கோட்டு, நீங்களும் பிளாக் கோட்டு. நான் ஒரு சட்டை போட்டு இருக்காரு, நீங்க சட்டை போடல. அவ்வளவுதான் வித்தியாசம். இது உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இல்ல. அவ்வளவுதான், வேற என்ன? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்சின்னா கொள்கை இருக்கணும். கொள்கை இல்லாத கட்சியில நான் இருக்க மாட்டேன். அவங்க கட்சியில கொள்கை இருக்கா? மேதகு ஜோசப் விஜய் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கான்னு கேக்குறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொள்கைனா. அந்த திருக்குறளை எவனாவது முழுசா சொல்ல முடியுமா? அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. அவ்வளவுதான் அவங்க லட்சணம்.